தனுஷின் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் கேப்டன் மில்லர். இந்த படத்தை இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கியுள்ளார். படத்தில் தனுஷுடன் இணைந்து பிரியங்கா மோகன், சந்தீப் கிஷன், ஜான் கொக்கேன், சிவராஜ்குமார் மற்றும் பலர் நடித்துள்ளனர். சத்யஜ் ஜோதி பிலிம்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் இப்படம் உருவாகியுள்ளது. ஜி.வி. பிரகாஷ் இப்படத்துக்கு இசையமைத்துள்ளார். இப்படம் 3 பாகங்களாக வெளியாக இருக்கிறது. முதல் 2 பாகங்கள் 1940 மற்றும் 1990களில் நடப்பது போன்றும், 3ஆம் பாகம் தற்போது நடப்பது போன்றும் வெளியாக உள்ளது. இந்த படம் தனுஷின் கேரியரில் மிக முக்கியமான படமாக இருக்கிறது. அதனால் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எகிரிக்கொண்டே போகிறது. அந்த வகையில் இந்த படத்தின் அடுத்தடுத்த செய்திகளையும் வீடியோக்களையும் பார்த்து ரசிகர்கள் அனைவரும் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். கேப்டன் மில்லர் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் சிறப்பாக தொடங்கி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தனுஷ் உள்ளிட்ட படக்குழுவினர் பலர் கலந்து கொண்டனர். இந்த படத்தில் நடிகை ஐஸ்வர்யா ரகுபதியும் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதால் அவரும் கலந்து கொண்டார். நிகழ்ச்சி முடிந்ததும் முன்வரிசையில் அமர்ந்திருந்த நடிகர் தனுஷை பார்க்க ரசிகர்கள் கும்பலாக சென்றுள்ளனர். அப்போது அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் அங்கு அமர்ந்திருந்த நடிகை ஐஸ்வர்யாவிடம் ரசிகர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் கோபமான அவர் அந்த நபரை கையுங்களுமாக பிடித்து காலில் விழ சொல்லி தர்மடி கொடுத்துள்ளார். அந்த வீடியோ காட்சிகளாகவும் செய்திகளாகவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது.